டாடி மம்மி வீட்டில் இல்ல நட போட யாரும் இல்ல விளையாடு அம்மா பிள்ள வில்லாடா மைதானம் தேவையில்லை அம்பையும் தேவையில்லை யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா இப்படி பாடல்களை போட்டு வாழைப்பட தோட்டத்துக்குள்ள ஆடவும் அம்மா அப்பா இல்ல வீட்டுக்கு வாயால கூப்பிடுறதும் இந்த சமுதாயம் சீரழிவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படிதானே? அழகா சொன்ன திருச்செந்தூர்ல உள்ள கந்த சஷ்டி கவசத்திற்கான பாடல் போட்டாரு பாருங்க நம்ம வாலிப கவிஞர் வாலி. 18 இல்ல நான் அப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் நிறைவா முடிப்பவே நினைச்சேன். 18 வயது இளப்பொட்டு மனது ஏங்குது. நான் ஒரு பக்கம் போறேன், நீங்க ஒரு பக்கம் போறீங்க, நீங்க போற பக்கம் நான் வாரேன். சரியா? நீங்க முன்னாலே போனா 18 வயது இளமொட்டு மனது காய் போட அடி கொஞ்சம் இரவு கால் வண்ண நிலவு விளையாட. இப்பேற்பட்ட பாடல்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்து கொடுத்து இந்த சமுதாயம் சீரழிவதற்கு காரணமாக இருந்துவிட்டு ஒரு பாட்டுல நான் பணக்காரனான நீங்க சரத்குமார பாருங்க. நடுவர் அவர்களே, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இன்றைய திரைப்படங்களும் சரி திரை கவிஞர்களும் சரி என்னெல்லாம் சொல்றாங்கிறத நான் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருந்தேன். அதை விட பெரிய விஷயம் என்ன, நான் முடிச்சிட்டேன் இந்த வந்துட்டேன். நடுவர் அவர்களே, எந்த படங்கள்லயாவது முடிச்சிட்டேன், 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொடுத்தீங்க, 1 நிமிஷம் இருக்கு, இந்த 1 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். அந்த கடிகாரத்தை உடைச்சு போடுங்க. நடுவர் அவர்களே, படம் பேரெல்லாம் நான் ஒரு 4 படம் சாம்பிளுக்கு சொல்லிட்டு போறேன். ஒரு காலத்துல படம் வந்துச்சு, பார்த்தால் பசி தீரும், தாய காத்த தனையன். அன்னைக்கு இந்த சிறுவர்கள் இளைஞர்கள் திருந்தாங்கன்னு சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம், என்ன தங்கச்சி. ஆனா இன்னைக்கு வந்துச்சு பாருங்க படம், கத்தி, கடப்பாறை, சிங்கம், புலி, பிரியாணி. 3ஆம் நாள் அது ஊசி போச்சு பிரியாணி. அடுத்தது என்ன தம்பி, கொசு, என்னெல்லாம் படம்னு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அடுவுல கொஞ்சம் பக்கத்தையே காணும், 4 நாள் படத்தையே காணும். நல்ல வேளை கொசுன்னு படம் எடுத்தாங்க. நினைச்சு பாருங்க நடுவர் அவர்களே, இப்படி வெட்டு, அருவாள், மூக்கு, கடப்பாறை, கிணறு, சிறுத்தை இப்படின்னு சண்டை கோழின்னு ஒரு படம் வச்சிருக்கான் அண்ணே. நல்ல படம். ஆமாண்ணே, ஆமா படம் நல்ல படம் தான். அந்த பிள்ளை நல்ல தீபாவளி போட்ட தீபாவளின்னு ஆடிட்டு வரும், அப்ப உங்களுக்கு நல்ல படம் தான். நடுவர் அவர்களே, இப்படி படங்களுடைய பேர்களும் சரி திரைப்பட பாடல்களும் சரி இன்றைய இளைஞர்களை மட்டுமல்ல இளம் பெண்களை கூட கவரும் வகையில் கவர்ச்சியான முறையில் அவர்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை இன்று மனதில் பதிய வைக்கின்றது என்று இவங்க சொன்ன மாதிரி திரைப்படங்கள் ஒரு கால சுவடுகள் மட்டுமல்ல, திரைப்படங்கள் ஒரு கால கண்ணாடியாக இருக்க வேண்டுமே தவிர இவர்களை சிதைக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.